மலை கூட ஆப்போசிட்டில் வந்து நல்லா மேகமூட்டம், மழை வர்றதுக்கு எப்போவுமே ரெடியாக இருக்க மாதிரி பயங்கரமாக இருக்குது. நானே டைமில் கொஞ்சம் சரி சரி இந்த நேரத்தில் இருந்துச்சு. அப்படிங்களா? கொஞ்சம் க்ளீன் பண்ணி வெளியலாம். ஓஹோ உதார மாதிரி. ஓ சரி, பார்த்து வரேங்க. பாருங்க, எதோ செலவு வாங்க போகிறீங்க போல இருக்கு. இப்போ வெட்டின ரோடா எங்கே இருக்கு? ஓ கீழே அந்த பக்கம் இருக்கா? இங்கே தெரியாது. சரி, மேலே போய் பார்க்கலாம். இங்கே மேலே யானையில் பிடுங்க முடியாது, ரொம்ப ஹைட்டாக இருக்கு. ஆட்டிருமா? குடியிருப்பு பகுதிகள், வீடெல்லாம் தெரியுது. இதெல்லாம் வந்து காப்பி செடிங்க, நல்லா பெருசு பெருசாக இருக்குது. கிராமத்தை சுற்றி தான் வந்து டீ எஸ்டேட் இருக்கும். மற்றபடி கிராமத்துக்கு பக்கத்தில் கிராம மக்களோட தோட்டங்கள் இதிலலாம் வந்து காப்பி தாங்க ரொம்ப அதிகமாக இருக்கும். இருக்கிறேன் இங்கே தான் சொன்னால் பெருசாக பார்க்குற பழப்பழம். நமக்கு ஆனைக்குதே பயம். அந்த ஆனை டைமுக்கு அங்கே கீழே வந்து நின்றுக்குது. எங்கே இப்போ வெட்டின ரோட்லைங்களா? ரோட்டில் அது 3-4 வந்து நின்றுக்குது. நைட்டு காலையில் கூட இங்கே தான் 2 போச்சம்மா, குட்டியும் தாயம்மா. எங்கெங்க இருந்து வரதப்பா தெரியாது. இந்த பிளக்காய் சீசன்ட்டா வந்துடுது. சூப்பராக இருக்கா மக்களே? பாருங்கள், எந்த மாதிரியான ஒரு காட்சியும் பாருங்கள், அருமையாக இருக்குது. ரோடு வெட்டினது போக இந்த சைடில் வந்து நல்ல தடுப்பு சுவரில் கட்டியிருக்காங்க பாருங்கள். பாருங்கள் எந்தளவுக்கு கட்டியிருக்காங்க பாருங்கள். ஒரு சீனை பிரிஞ்சு ஒரு மாதிரி அழகாக சூப்பராக கட்டியிருக்காங்க. இல்லை சார், நான் நல்லாவாக கட்டியிருக்கேன் சார், நான் இந்த மாதிரி நான் எங்கேயும் பார்க்கல. அனைவருக்கும் வணக்கம், நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். நீலகிரி மாவட்டத்தில் கோத்தேரியில் அமைஞ்சிருக்கிற சில கிராமங்களை தேடி நம்ம பயணம் பண்ணி போயிட்டுருக்குங்க. அந்த வகையில் இன்றைக்கி இந்த மலையோட உச்சியில் இருக்கிற ஒரு கிராமத்தை தேடி நம்ம போயிட்டுருக்கோம். அதுக்கு மேலே அந்த மலை உச்சியிலேருந்து அப்படியே நம்ம மலையிலேருந்து கீழே இறங்கி போக போகிறோங்க. அங்கேயும் சில கிராமங்களே இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ பதிவாக பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோ பதிவில் இந்த மலையோட உச்சியில் இருக்கிற சுண்டப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தை தான் நம்ம போய் பார்க்க போகிறோங்க. இந்த சுண்டப்பட்டி அப்படிங்கிற கிராமம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாதையில்லா கிராமமாக இருந்ததுங்க. பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு டீ எஸ்டேட்டில் ஒத்தடி பாதையில் போனோம்னா தான் சுண்டப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தை போய் பார்க்குற மாதிரி இருந்ததுங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த கிராமத்துக்கு ஒரு ரோடு வந்து வெட்டியிருக்காங்க. அதையெல்லாம் பார்த்து இந்த ஒரு வீடியோவை உங்களுக்கு பதிவு பண்ணி காமிக்க போகிறாங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தானே இங்கே ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க. போலாம் சார்ண்ணா, ரைட்டுங்க. பாருங்க மக்களே, இப்போ இது வரைக்கும் ஒரு சின்ன ஒரு பாதை தெளிவாக இருக்குங்க. இது வந்து மாமரம் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்லேருந்து அப்படியே மேலே வர்ற வழிங்க. அதுக்கு மேலே இப்போ இந்த ஒரு ஒத்தடி பாதை, அதாவது டீ எஸ்டேட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்கிற ஒத்தடி பாதையில் நம்ம மலையோட உச்சிக்கு போக போகிறோம். அங்கே மலை உச்சியில் போனோம்னா சுண்டப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குங்க. அங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு 25-30 குடும்பங்கள் வசிக்குதுங்க. அந்த மாதிரியான கிராமம் தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த சுண்டப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துக்கு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைம் வந்திருக்கேங்க. அப்போ வந்து இங்கே இருக்க மக்கள் வந்து ரோடுக்காக ரொம்ப கஷ்டப்படுறதாகவும் சொன்னாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ரோடு வெட்டியிருக்காங்க. அதையெல்லாம் போய் அப்படியே தொடர்ந்து பார்த்து வீடியோவை பதிவு பண்ணிட்டு தொடர்ந்து அடுத்தடுத்த கிராமங்களுக்கு பயணம் பண்ணி போக போகிறாங்க. இதை மழையெல்லாம் பெஞ்சதுனால ஓரளவுக்கு கிளைமேட் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் பச்சை பசல்னு இருக்குங்க. அது போக ஏப்ரல் மே முடிஞ்சு இப்போ ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு இப்போ வந்து நல்லா செடியில் இருக்க இலையெல்லாம் தளர்ந்து நல்லா பார்க்குறதுக்கு பச்சை பசல்னு ரொம்ப அழகாக இருக்குங்க. டெய்லி மழை வருதா சொன்னா? வருது. அப்போப்போ லைட்டாக தூரல் மாதிரி. பெரிய மலையில் ஒன்றும் பெருசாக வரலன்னு இல்லைண்ணா, இனிமேல் தான் வரும். இனிமேல் தான் வரும். சரி, பாருங்க மக்களே, மலை கூட ஆப்போசிட்டில் வந்து நல்லா மேகமூட்டம், பனிமூட்டம் எல்லாமே இருக்குதுங்க. ஆப்போசிட் மலை எப்படிங்க பாருங்கள், மழை வர்றதுக்கு எப்போவுமே ரெடியாக இருக்க மாதிரி பயங்கரமாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இருக்குது, கொஞ்சம் கிளியராக இருக்குது. எப்போ வேணால் மழை வந்தாலும் வரலாம், வராமல் இருந்தாலும் இருக்கலாம். கடைசியாக நம்ம போனதை ஏசுறோண்ணா? ஆமாண்ணா, ஒரு 1-1.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன்.
ரோடு எந்த பக்கம் சொன்னால் வெட்டியிருக்காங்க? கீழேயா? அண்ணா வணக்கங்க, நல்லா இருக்கீங்களா? எங்கே கீழேங்களா? சரி சரி, ரொம்ப நாளாச்சு உங்கள் ஊரை பார்த்து, அப்படியே பார்க்கலான்னு வந்தேங்க. நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? பார்த்தீங்களா? போகணும் எப்படிண்ணா? ஒரு நாள் வந்தீங்களா? ஆமாம் ஆமாம், அதனால தான் கேட்குறேன். இப்போ நல்லா இருக்கேன்னு சொல்லி தெரிஞ்சதுனால தான் கேட்குறேன். வெளியூர் கம்பெல்லாம் அந்த கடை இந்த ஒரு வீடு தனியாக எப்படி போக முடியலைங்க? சரி சரி, நல்லா இருக்கீங்களா? சரி, ரொம்ப நாளாச்சு அப்படியே பார்த்துட்டு வரலாம் வந்தேன். ஒரு ரவுண்ட் அடிச்சு வரலான்னு. வர போகிறீங்களா? வெளியிருக்கோமே. வெளியூர் வரைக்கும் அப்படியே ரவுண்டு சுண்டப்படி போயிட்டு அப்படியே ஏட்டிக்காடு வெளியூர் கம்பெல்லாம் ரவுண்ட் அடிச்சு அப்படியே வர மாதிரி போயிடலாம். பார்த்து வரலாம். நைட்டு தான். நைட்டுங்களா? ஓ, நைட்டில் இருக்குங்களா? பகல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. நேரத்தில் இருந்துச்சு. அப்படிங்களா? கொஞ்சம் க்ளீன் பண்ணி வெளியலாம். ஓஹோ, உதார மாதிரி. க்ளீன் பண்ணி. ஓஹோ, எது அந்த உங்கள் வீட்டுக்கு போகிற வழிங்களா? அந்த வீடு கீழே வீடு. அதான் எல்லா வீடு. ஓ, அதெல்லாம் பத்திரமா இருந்தது. அதுவும் கீழே வீட்டில் இருக்கலாம் க்ளீன் பண்ணிக்கிங்களா? சரி சரி, கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்களா? பார்த்து போகிறதுக்கு நல்லா இருக்கும். அதான் ஆனே டைம் தான் கொஞ்சம். சரி 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 சரி, பார்த்து வரேங்க. பாருங்க, எதோ செலவாங்க போகிறீங்க போல இருக்கு. நான் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஞாபகம் இருக்கலண்ணா, உங்களை பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். சரி சார், நான் சரிண்ணா சரிண்ணா. அண்ணா நம்ம வெளியூர் கொம்ப அந்த தனியாக 2 வீடு நல்லா சொல்கிறேண்ணா. கரெக்டாக அந்த பாறைக்கு கீழே. இப்படி போய் அப்படியே வந்தோம். ஆமாம் ஆமாம், அந்த ஏட்டிக்காடு பார்த்துட்டு அப்படியே வெளியூர் கொம்ப போகும்போது இப்படி போய் நம்ம அப்படியே இறங்கலாம்ல. ஆமாம், அந்த பக்கம் போகிற வீடு வருது. நம்மளை பார்த்தா கரெக்டாக கண்டுபிடிச்சாரு. எதுண்ணா? ரோடா? ஓ, வெட்டின ரோடா? எங்கே இருக்கு? ஓ, கீழே அந்த பக்கம் இருக்கா? இங்கே தெரியாது. சரி, மேலே போய் பார்க்கலாம். அதாவது அங்கே அந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டுக்குமே போலீஸ் செக் போஸ்ட்டுக்கு சென்டரில் இருக்குது. கரெக்டுங்களா? அங்கே ஒரு மண் ரோடு மேலே ஏதோ அந்த ரோடு. ஓகே, பாருங்க மக்களே, இந்த இடத்துல இங்கே அதாவது கீழே வந்து மெயின் ரோடு இருக்குங்க. மேட்டுப்பாளையம் டு கோத்தூர் போகிற மெயின் ரோடு கீழே இருக்குங்க. இந்த இடத்துல தெரியுது. இங்கே போனோம்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து ஒரு போலீஸ் செக் போஸ்ட் இருக்குங்க, மாமரம் பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடி. இப்படி போனோம்னா ஒரு டேர்னிங் இருக்குங்க. அதை தாண்டி அங்கே போனோம்னா ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குது. இதுக்கு நடுவில் சென்டரில் இந்த இடத்துல வந்து ஒரு ரோடு வெட்டிருக்காங்க, ஒரு மண் ரோடு. அதுதான் வந்து சுண்டப்படி அப்படிங்கிற கிராமத்துக்கு இப்போ ரீசெண்டாக வெட்டின ஒரு ரோடுங்க. ரொம்ப வருஷமாக இந்த கிராம மக்கள் வந்து போராடி ரோடு வாங்கியிருக்காங்க. ஏசோண்ணா ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருந்தாங்க, சுண்டப்படிக்கு ரோடு இல்லாமல் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி கூட நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. ரோடு இங்கேருந்து தெரியுது, மெயின் ரோடு தெரியுது. அந்த ரோடுன்னு தெரியல, வெட்டின ரோடுன்னு தெரியல. வாரமுக்கில் மெயின் ரோடு இங்கே தெரியுது. மேட்டுப்பாளையம் டு கோத்தூர் போகிற மெயின் ரோடு தெரியுது. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கடை கூட இருக்குது. இதுக்கு மேலே தாங்க கிராமம் இருக்குது. இது வரைக்கும் ஃபுல்லாகவே எஸ்டேட் தான். பாருங்கள், இந்த பக்கம் ஃபுல்லாக எஸ்டேட்டு. இங்கே வந்து கிராமம் இருக்குங்க. அதுக்கு மேலே வந்து இந்த கிராம மக்களோட தோட்டங்கள்லாம் கீழே இருக்குங்க. அது பார்க்குறதுக்கு எல்லாம் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா தோட்டத்தில் வந்து டீ காப்பி அது போக வந்து பலா மரங்கள் இந்த மாதிரியான மரங்கள்லாம் நிறையா இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா அடர்ந்த வனம் மாதிரி இருக்குங்க. அதாவது வனத்துக்குள்ளே இருக்க தோட்டம். ஸோ அதனால் கண்டிப்பாக வனம் மாதிரி தான் இருக்குங்க. ஏதோ அங்கே ஒரு ரோடு இருக்குது. அது வந்து இதா குஞ்சப்பனை போகிற ரோடா? ஸ்கூல் ரோடா? அங்கே இருக்குது ஹோமா? ஓகே ஓகே, நான் ஹாஸ்டல் மாதிரி இருக்குல்ல அதில்? கரெக்ட். வந்து தங்கி படிச்சுட்டு ஆ காலையில் போயிடுவோம். ஓஹோ, சாயங்காலம் வருவாங்க. ஓஹோ ஓ, குஞ்சப்பனம் மட்டும் அந்த மாதிரி இங்கே லோக்கலில் இருக்குது. ஆமாம், அங்கே தெரியுது, இந்த இடத்துல ரோடு தெரியுது, அதனால கேட்டேன். எல்லாம் பலா மரங்கள்லாம் இருக்குது. மக்களே, நம்ம கடைசியாக கோவக்கரைக்கு போயிருந்தோம். அங்கே தான் வந்து ஒரு 5-6 யானை வந்து நடமாட்டம் இருந்ததாக கிராம மக்கள் சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி இப்போ வந்து ஒரு கிராமத்துக்கு போகிறோம். அந்த கிராமம் வந்து கிட்டத்தட்ட கோவக்கரையோட பின்பகுதியில் இருக்க கிராமம் தாங்க. அது ஒரு மலையோட உச்சியில் வந்து கோவக்கரை இருக்குது. இந்த சுண்டப்படி வந்து அந்த மலையிலேருந்து அப்படியே கீழே இறங்கினோம்னா இருக்குங்க. அதுக்கு கீழே போனோம்னா இந்த கிராமம் இருக்குங்க. அந்த கிராமம் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிற கிராமங்க. எல்லாம் பலா மரங்கள், பலாப்பழம் இதெல்லாம் இருக்குது ஓரளவுக்கு.
இங்கே ஓரளவுக்கு நல்லா பெருசாக இருக்குண்ணா. இங்கே மேலாம் யானையில் பிடுங்க முடியாது, ரொம்ப ஹைட்டாக இருக்கு. ஆட்டிடணும், ஆட்டிருமா? முட்டுனோம்னா கொட்டிடும். ஓ ஓ, மரத்தை பிடிச்சி ஆட்டிரு. முட்டு ஓ, தள்ளுனோம்னா கொட்டிடும். கொட்டிரு. ஓ ஓ, அது மக்கள் இது ஃபுல்லாகவே வந்து பலாமரங்க. ஓ, அந்த மண்டையில் வந்து மண்டையில் கொம்பு சென்டரில் வச்சு நல்லா முட்டு. இடிக்கும். ஓ ஓ, இடிச்சா மரம் ஆடுமா? ஆமாம். கொட்டிடும். ஓ, ஒரு மாதிரி முத்தின மாதிரி காயாக இருக்குது, கொட்டிடு. கொட்டிடும். பிஞ்சு விழுகாது. ஓ, கீழே சவுண்டு ஆள் இருக்காங்களா? குரங்கா? அரங்கமாக்கிலே நேரில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நம்ம மேலே ஏறி வரும்போது நல்லா மூச்சு வாங்கி வேர்த்துச்சுங்க. இங்கே வர வர சில்னஸ் நல்லா இருக்குது. குரங்குதானா? இவ்வளோ சவுண்டு கேட்குது. விளையாடுது. ஓ, இங்கே இந்த பலாமரமெல்லாம் சுற்றி இருக்கனால இங்கே சில்னஸ் நல்லா இருக்குங்க. அது போக இந்த மலையோட உச்சி, ஸோ அதனால் வந்து நல்லா கிளைமேட் சூப்பராக நல்லா குளுகுலுன்னு இருக்குங்க. இது ஃபுல்லாகவே டீ தான் ஏசனா? டீ தான். நல்லா இறக்கமாக இருக்குது. டீயெல்லாம் பொறிச்சிட்டு மேலே கொண்டு வரக்குள்ள போதும்போது தான் இது உருட்டி கீழே விட்டுருவாங்க. ஓ, கரெக்டு. உருட்டி விட்டால் தான் கொஞ்சம் எடுக்கிற சௌகரியமாக இருக்குது. மேலே கொண்டு வரதுக்கு இது கஷ்டம். பாருங்க மக்களே, இப்போ குடியிருப்பு பகுதியெலாம் நம்மளுக்கு தெரியுங்க. இதுதான் வந்து சுண்டப்பட்டி அப்படிங்கிற கிராமம். இந்த கிராமத்துக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுங்க. திரும்பவும் இந்த கிராமத்தை நம்ம இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அது பர்டிகுலராக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோடு வசதி கிடச்சிருக்குங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு கிராமத்தை இன்றைக்கி பார்க்கலான்னு வந்திருக்கேன். கிராம மக்கள் விட்டு அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேங்க. இந்த கிராமத்தில் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்குங்க. அங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட்டும் இருக்கும். அதெல்லாம் காமிக்கிறேங்க உங்களுக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சத்தமே இல்லாமல் அமைதியாக இருக்கு சொன்னேன். குடியிருப்பு பகுதிகள், வீடெல்லாம் தெரியுது. நமக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே பழமரங்களுங்க. டீ எஸ்டேட்டுக்குள்ளே பழமரங்கள் இருக்குது. பழமரத்தில் பலாப்பழமும் நிறையா இருக்குங்க இங்கே. இது வந்து காப்பி செடி. இன்னும் ஒரு பலாக்காய் கீழே விழுந்து கிடக்குது. அதான் தள்ளி விட்டுக்கும் போல இங்கே விழுந்து கிடக்கு ஒன்று. நல்லா பெருசாக இருக்குது சவனா. நல்லா பெருசாக இருக்குது. அங்கே பாரு ரொம்ப பெருசு. சின்னதாக தான் பரவாயில்ல, பெருசு. இங்கே இருக்கு பாருங்க, தெரியுதா? பழுத்ததா? ஈழம் மூக்கி, அது கொசு மூக்கிதே. பழுத்தா இருந்தது மூக்கி. பாலுக்கா? ஓ ஓ, இந்த மரத்தில் இருந்தது விழுந்துருக்கும் போல இருக்கு. குரங்கு தள்ளி விட்டுமா? கரடி ஏதாவது தள்ளி விட்டுருக்கேன். கரடியா? இதெல்லாம் வந்து காப்பி செடிங்க. நல்லா பெருசு பெருசாக இருக்குது. மேக்ஸிமம் வந்து கிராமத்துக்கு பக்கத்தில் வந்து காப்பிகள் தான் அதிகமாக இருக்குங்க. கிராமத்தை சுற்றி தான் வந்து டீ எஸ்டேட் இருக்கும். மற்றபடி கிராமத்துக்கு பக்கத்தில் கிராம மக்களோட தோட்டங்கள் இதிலலாம் வந்து காப்பி தாங்க ரொம்ப அதிகமாக இருக்கும். இருக்கிறேன் இங்கே தான் சொன்னால் பெருசாக பார்க்குற பலாப்பழம். பெரிய காய் இது. நான் இது வரைக்கும் இந்த வருஷத்தில் பார்த்ததே இங்கே தான் பெருசாக பார்க்குறேன். அதெல்லாம் சின்ன சின்னதாக இருந்துச்சு. வர மரத்தில் எல்லா மரத்தும் பெருசாக இருக்குது. அந்த மரத்தில் பெருசாக இருக்குது. அதுவும் அங்கே இருக்கு பாருங்க, அங்கெல்லாம் பெருசு பெருசாக இருக்கு பாருங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? போயிட்டு வரலாம் சொன்னா, பார்த்து வரலாம். பாருங்கள், இந்த மரத்தில் வந்து பலாக்காயெல்லாம் நிறையா இருக்குங்க. காப்பு நல்லா இருக்குது.
சுண்டப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்தாச்சு. நடமாடும் மருத்துவ மையம் சுண்டப்பட்டி அப்படின்னு ஒரு பில்டிங் இருக்குது, போர்டு வச்சுருக்காங்க. என்ன ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போல சொன்னேன்? பால்வாடியா? ஏன் மருத்துவ மையம்னு போட்டு சொன்னேன்? ஒட்டியிருக்காங்களா? பிரதி மாதம் 3ஆம் திங்கட்கிழமை வர்றாங்க போல சொன்னால் டாக்டர் பேரெலாம் போட்டிருக்காங்க, இங்கே ஒட்டியிருக்காங்க. பார்க்கலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ எதாவது வர்றாங்களா நம்ம உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஓ, இது என்ன திட்டலாம் கட்டியிருக்காங்க புதுசாக? ரோடுக்கா? ஓ, அந்த ரோடு இது வரைக்கும் வருமோ? அந்த வெட்டின ரோடு இது வரைக்கும் வருதோ? ஓ ஓ ஓ, இங்கே வந்து திரும்பி போகிற மாதிரி போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். எல்லாம் பலாமரங்களுங்க நிறையா இருக்குது, பலாப்பழங்கள் நிறையா இருக்குது. அம்மா நல்லா இருக்கீங்களா? என்னம்மா இருக்கீங்களா? பார்த்துருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா? உங்களை பார்த்துருக்கேன். அப்படிங்களா? காரமடலேருந்து வந்திருக்கேங்கம்மா. நான் சரி உங்கள் ஊரை பார்க்கலாம் வந்தேன், ரோடெல்லாம் வெட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி அதெல்லாம் பார்த்து போகலாம் வந்தாங்க. சரி சாமி. ஏன்னா ரோடு புதுசாக வெட்டிருக்காங்களாம்மா? அது புதுசாக வெட்டி இருக்கிறாங்க. ஓ, இது இல்லை ரோடுமா கடைசி வரைக்கும் வர மாதிரிங்களா? கடைசி வரலையே, அதான் அந்த பக்கம் அது வரைக்கும். அது வரைக்குங்களா? ஓ, அதுக்கு அந்த பக்கம் வெட்டுறதுக்கு இந்த கரண்ட் கம்பெல்லாம் ரோட்லேயே போட்டுருக்குறாங்க, வெட்ட முடியாதுன்னாங்க. எஸ்டேட் வரி. ஓ, எஸ்டேட்டுக்குமோ எஸ்டேட்டு அந்த வாழை மரம் தூரம் இருந்தால் இது இவ்வளவுதான். ஓ ஓ, இதில் இருந்தால் அது வரி போயிருந்தா எஸ்டேட் ஆயிடுச்சு. அதுக்கு இந்த கரண்ட்டு இது ரோட்ல இருக்குது, அது வெட்ட முடியாதுன்ட்டு பாதியோட நிறுத்தி இருக்கிறாங்க. ஓ ஓ, என்னம்மா பக்கதாப்பா? பக்கம்தான். பக்கதான் ரோடை வெட்டினா நமக்கு ஆனைக்குதான் பயம். ஆனைக்கு பயங்களாம்மா? ஓ, ஆனை ஜாஸ்தியாக இருக்குங்களா? அந்த ஆனை டைமுக்கு அங்கே கீழே வந்து நின்றுக்குது. அப்படிங்களா? எங்க இப்போ வெட்டின ரோட்லைங்களா? ரோட்ல. ஓ, அது 3-4 வந்து நின்றுக்குது. வண்டி எடுத்துட்டு வரும்போது இருட்டுல வரணும், இருட்டுக்குதான் பையா. இந்த வெளிச்சத்துல எல்லாம் இப்படியே பார்த்து வந்துடலப்பா. சரிங்க. இருட்டுக்குதான். ஓ, ஒரு ஆளுக்கு முடியாம இருந்தது, ஒரு வண்டியை பிடிச்சே எங்கேயோ கொண்டு போகலாம். அதுக்கு இந்த யானை ஒண்ணுக்குதான் பையன். ஓ, இப்போ வெட்டின ரோட்ல வந்து நின்னுக்குது, அது மேலேயோ கீழேயோ நின்னுக்குது. ஓ, சரி. அந்த காட்டுக்குள்ள ஓ நின்னுக்குது. நாங்க ரோட்ல வரும்போது மடாரனுக்குள்ள இறங்கிட்டோம். ஓ, அதுக்குதான் பையன். ஓ ஓ, பகலெல்லாம் போய்க்கலாம் வந்துக்கலாம். பகல பிரச்சனை போய்க்கலாம் வந்துக்கலாம். போய்க்கலாம் வந்து. சரி சரி. இப்போ வண்டியில் இதில் போகுதுங்களாம்மா? பார்க்கலாம். போகிறாங்களா? போகிறாங்க வர்றாங்க. ஓஹோ, ஏதோ ஜீப் அந்த மாதிரிங்களா? பைக்லேயும் போகிறவங்க வர்றாங்களா? பைக்லேயும் போகிறாங்க, ஜீப்லேயும் போகிறாங்க, ஜீப்பும் வருது. ஓஹோ, சரி சரி சரி. இப்போ ரேஷனில் இப்போ இங்கே வந்துடுதுங்களா? அது அங்கே மேலே. முன்னாடிலாம் ரேஷன் வந்து கோழிக்கரைக்கு அங்கே போய் வாங்கிட்டு வருவீங்க. இப்போ வந்து மேலே அந்த வங்காளத்தில். ஓ, சரி சரி. அங்கே வருது, அங்கே போய் வாங்கிட்டு வரணும். ஓ, இப்போ இந்த ரோட்டில் வரதில்ல? அது இது தார் போட்டால் தான் வருது. தார் போட்டால் தான் வருங்களா? சரி சரி சரி. முன்னாடி வர முடியாதுட்டாங்க. தார் போடுறாங்களாம்மா? சொல்லியிருக்காங்களா? இது முடிஞ்சது. இப்போ இந்த தாரு போடுறதுக்கு ஜல்லி அதெல்லாம் அன்னைக்கு ஒரு ஆள் வந்து அங்கே மேலே போடுறதுக்கு கரண்ட் கம்பா இருக்குதாம்மா, இது உங்க காடானுச்சு. ஆமாண்ணே, இந்த மண்ணை கொஞ்சம் இந்த பக்கம் மட்டை பண்ணிட்டு இதுல கொட்டி எல்லாம் போட்டு அங்கிருந்து போட்டுல வரலாமான்னு மகாராஜா போட்டுக்கோங்க சாமின்ட்டு. அப்போ சரிண்ணே, இந்த ஜல்லி எடுத்துட்டு வர்றவங்க தான் இப்போ அன்னைக்கு வந்து பார்த்துட்டு போனாங்க. சரிங்க. இப்போ இந்த வேலையை கண்ட்ரைட்டு முடிச்சு போயிட்டாங்க. அந்த ரோடு இந்த வெட்டினது இதெல்லாம் கட்டினதெல்லாம் முடிச்சு போயிட்டாங்க. இப்போ அடுத்து ஜல்லி போடுறவங்க வந்து பார்த்துருக்காங்க. அதுக்காக ரெடி பண்ணி ஜல்லி போட்டுவிட்டு மேலே வந்து தார் ஊற்றுவாங்க. தார் ஊற்றி. சரி சரி சரி. அது அன்னைக்கு வந்து கேட்டுட்டு போனாங்க. சரின்ட்டு. சரி சரி சரி. இந்த மண்ணை இந்த பக்கம் தள்ளி இங்கே மட்டை பண்ணலாமா, வண்டி அங்கே பெரிய வண்டி போகாது, அந்த கரண்ட்டு இது இருக்குது கம்பா. இந்த கம்பா இங்கே இருக்குனாலே
அதுல மேலே போக முடியாது. சரிங்க. அதுக்கு இதை கொஞ்சம் மட்டை பண்ணிட்டு ம். இதிலே போட்டு இதிலே கலந்து சரி. இங்க இருந்து சுமந்து அங்க இருந்து போட்டு வரலாமான்னுச்சு. ம், ம். மகாராஜா போட்டுக்கோங்க சாமின்ட்டு. சரி சரி. ஆ. ஏன்னா ரோடு கிடைச்சதே பெரிய விஷயம். இதில் நம்ம எப்படி முடியாது சொல்ல முடியும் இல்லைங்களா? ஆமா, நமக்கு ரோட் கிடைச்சாதே போதும். ஆமாம் ஆமாம். ஏன்னா நான் ஏற்கனவே இங்கே வந்திருக்கேங்கம்மா. அப்போல்லாம் ரோடு இல்லைன்னு சொல்லி தானே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. தலையில் சுமந்து கொண்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட சொல்லியிருக்காங்க. இத்தனி காலா இத்தனி வருஷம் ம் இந்த ரோடுக்கு ம் ம் கஷ்டப்பட்டாங்க. ம். சரி, நீங்க எங்க போறீங்க? அப்படியே அந்த கோயில் வரைக்கும் பாட்டுங்கம்மா. அந்த ரோடு வெட்டினதெல்லாம் முன்னாடி பாட்டு வர்றாங்க. சரி, அது கோயில் இருக்கு இல்லைங்க, கோயிலை போய் பார்த்துங்க. மேலே ஆமாம், போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு அந்த ரோடு வெட்டினது எங்கே இருக்குங்க அது வரைக்கும் அப்படியே பார்த்துட்டு வராங்க. பார்த்துட்டு அந்த கிராமத்தை பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தேங்கம்மா. நைட்டு காலைல கூட இங்கே தான் ரெண்டு போச்சம்மா. இல்லைங்களா? இந்த கீழ் பக்கம் தான் நம்ம தோட்டத்தில் அப்படி ஓஹோ போய் அங்கே அந்த டீ கட்டில் மேலே ஏறி அப்படி போச்சம்மா. ஒரு குட்டியும் தாயம்மா. குட்டியும் தாய்ங்களா? ஓஹோ. ஆனே அப்போனா நைட் ஆனால் இருக்குது. நைட்டுனா எங்கெங்க இருந்து வரதப்பா தெரியாது. ஓ இந்த பிளக்காய் சீசன்ட்டா வந்துடு. ஓ இந்த பழக்காய் சீசன் தான் இந்த மாதிரி பிரச்சனை ஜாஸ்தி. மற்ற டைமில் கூட பெருசாக இருக்காது. அப்படி இருக்காது. சரி சரி. அதான் பழக்காயில் பல மரங்கள் பழக்காய் நிறையா இருக்குது. இதுக்காகவே தேடி வந்துருங்க. தேடி வந்துக்குது. ஓ சரி சரி சரி. சரிம்மா, அப்போ நாங்கள் பாட்டு வரேன். கோயில் போய் பாட்டு அப்படி ரோடு வெட்டினதெல்லாம் பாட்டு வரேன். சரி, போய் பார்த்துட்டு வாங்க. மகளே பாருங்கள், இந்த சுண்டப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துக்கு இப்போ வந்து ரீசெண்டாக ரோடு வெட்டியிருக்காங்க. அந்த ரோடு வந்து நம்ம இப்போ போகிற ரோட்டில் வந்து ஜாயிண்ட் ஆகுதுங்க. குடியிருப்பு பகுதி வரைக்கும் வந்து அங்கே வந்து திரும்பி போகிற மாதிரி வெட்டியிருக்காங்களாம்மா. இங்கே ஒரு அம்மா நம்மளுக்கு சொன்னாங்க. ஸோ இதோட மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்குங்க. அங்கேருந்து ஒரு அருமையான வியூ பாயிண்ட் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே இந்த ரோடெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஏதாவது வண்டி வருதாட்டு இருக்கு. மெயின் ரோட்டில் போகிற சவுண்டா? ஓ, இதை வெட்டின ரோடா? சரி, மேலே போய் பாட்டு வேணால் கீழே வரைக்கும் போய் பார்க்கல எப்படிங்க பார்க்கலாம். மேலே போய் இப்போ தானே கோயிலை பாட்டு வந்துவிடு. ஆமாம், ஒரு எஸ்டேட்டுக்குள்ளே அப்படியே விட்டுருக்காங்க போல இருக்கேன். ஒரு எஸ்டேட்டில் அந்த ஊர்காரங்களோட தோட்டம் இந்த கிராம மக்களோட தோட்டம். மிஸ்டெல்லாம் இல்லை போல இருக்குது. நம்மளுக்கு வியூவில் நல்லா காமிக்க போல இருக்குது. நேற்றெல்லாம் நல்லா மிஸ்ட்டு சொன்னா மிஸ்ட்டு பாருங்களா, தெரியுது. எல்லாமே மேட்டு பையன் ஃபுல்லாக தெரியுது. ஒரு டைம் நான் இங்கே வந்து எதுவும் பார்க்க முடியல, ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருந்துச்சு. எதுவுமே பார்க்க முடியாம ஒரு டைம் போயிருக்கேன். யாராக இருக்காங்களாட்டு துணியெல்லாம் காய போட்டிருக்காங்க. ஏதோ கோயில் மக்களே இங்கே பாருங்கள், மலையோட உச்சியில் வந்து இந்த சுண்டப்பட்டி அப்படிங்கிற கிராம மக்களோட கோயிலுங்க. நல்லா ஒரு அருமையான லொக்கேஷன் அமைஞ்சிருக்குங்க. சுற்றி இருக்க பகுதியில் இப்படிக்கும் பாருங்கள். இந்த பாறைக்கு மேல் பகுதியில் போனோம்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. தெரியும் சரவணா? ஒரு டைம் இங்கே தான் வந்து ஃபுல்லாக மிஸ்டாக கவர் ஆச்சு சரவணா. எதுவுமே நம்ம சரியாக பார்க்க முடியல. ஒரு டைம் வந்து பார்க்கலாம்.
சூப்பராக இருக்கா? வா, அருமையாக தெரியுது. ரோடு தெரியுதா? ஓ, வெட்டின ரோடு தெரியுதா? அப்படி வருது. ஓ ஓ, இல்லை வந்தால் நைட்டில் டேமேஜ். ஆமாம் ஆமாம், அந்த அம்மா சொன்ன மாதிரி ஆனை நிற்கிது அப்படின்னாங்க. 2 சைடும் ஆனை நிற்க அப்படின்னாங்க. இந்த பக்கம் சோலை, அந்த பக்கம் சோலை, 2 சைடு சோலையாக இருக்குது. பகலில் போய்க்கலாம், பார்க்கலாம், வந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. நைட்டில் மட்டும் கொஞ்சம் பார்த்து தான் போகணும். அப்படின்னா இது மலைகளோட வியூ பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. ஆமாம், நிழலுக்கு அந்த வானத்தில் இருக்கிற மேக லைட்டாக இருக்குங்களா, அதெல்லாம் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. மக்களே பாருங்கள், எந்த மாதிரியான ஒரு காட்சியும் பாருங்கள், அருமையாக இருக்குது. கீழே இருக்க சவுண்டெல்லாம் கேட்கு பேசுகிறேண்ணா. கேட்குது. அப்போ இந்த வெட்டின ரோடு வந்து கீழே அப்படியே ரோட்லேருந்து நேராக மேலே வரும்னா இது ஃபஸ்ட்டு டர்னு. ஃபஸ்ட்டு டர்னு அப்படியே திரும்பி வந்து அப்படியே மேலே ஏறுது. நல்ல ஒரு அருமையான பகுதியில் வந்து ஒரு கோயில், நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டு. நல்ல சாயங்கால டைமு அப்படியே ஒரு மோடமாக இருக்கும்போது அப்படியே இங்கே வந்து உட்காந்தோம்னா அவ்வளோ இது இருக்குது பார்க்குறதுக்கு. அழகாக இருக்குது. அப்படியே மெய் மறந்து உட்காந்துக்கலாம். என்ன கவலை இருந்தாலும் அப்படியே வந்து உட்காந்து பார்த்தோம்னா மறந்து போயிடலாமே. இது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு. இங்கேருந்து எதுவுமே கிடையாது சார்ண்ணா. இதுக்கு மேலே வந்து எதுவுமே கிடையாது, ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு. டோட்டலாகவே ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. ஆனால் இந்த ஃபாரஸ்ட்டில் தான் யானைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறோண்ணா. இது ஃபுல்லாக பிளைனு. இந்த பிளைனில் வந்து பார்த்தோன்னா யானைகள் எப்பவுமே நடமாட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரி போகலாம் சார்ண்ணா. சரி மக்களே, இந்த வியூ பாயிண்ட்டை அப்படியே நம்ம பார்த்துட்டு இங்கேருந்து அப்படியே வந்து சுண்டப்பட்டி கிராமத்தோட கீழ் பகுதிக்கு போக போகிறோம். பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம மெயின் ரோட்டில் பார்க்குற செக் போஸ்ட்டுங்க. நல்லாயிருக்கு, இந்த கோயிலோட ஏரியா நல்லாயிருக்கு. நல்ல ஒரு ஹைட்டில் நல்லாயிருக்கு. மக்களே, இப்போ வந்து சுண்டப்பட்டி கிராமத்தோட மேல் பகுதியில் இருக்கிற கோயிலை பார்த்து முடிச்சுட்டுங்க. அப்படியே நம்ம கீழ் பகுதியில் போய் இந்த ரோடு வெட்டியிருக்காங்க பார்த்திங்களா, அதையும் பார்த்துட்டு கிராம பகுதியில் அப்படியே, அதாவது குடியிருப்பு பகுதியில் ஒரு ரவுண்ட் அடித்து அப்படியே பார்த்துட்டு நம்ம இங்கேருந்தே பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கிராமத்துக்கு போக போகிறோங்க. அதெல்லாம் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் தொடர்ந்து வரப்போகுதுங்க, வந்துட்டு இருக்குதுங்க. ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு நம்ம சேனலுக்கு முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இந்த மாதிரியான வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்குன்னா லைக் பண்ணிக்கங்க. முடிஞ்சளவுக்கு நம்ம வீடியோவை அவங்க நண்பர்களுக்கும் வேறு ஏதாவது குரூப்பில் இருந்தோன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான கிராம பதிவுகளை பற்றிலாம் நிறைய மக்களுக்கு போய் ரீச் ஆகுங்க. ஸோ அந்த மாதிரி ரீச் ஆச்சுன்னா இந்த மாதிரியான கிராம மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் கிடைக்கிற கூட வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதனால் முடிஞ்சவங்களுக்கு வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. நான் கூட இந்த வண்டி சவுண்டுக்கு வண்டி மேலே வருதுன்னு நினச்ச சொல்கிறேண்ணா. சும்மா அந்த பெண்டு வரைக்கும் பார்க்கலாமா, எப்படி ரோடு இருக்குன்னு பார்க்கலாம். இல்லை இது ஏதோ தாரோ இல்லை அந்த காங்கிரீட் ஏதோ போட்டாங்கன்னா நல்லாயிருக்கு. மேலே வந்துடு. ஏன்னா இப்போ மேலே ஏறிக்கலாம் சார்ண்ணா, வண்டி கீழே இறங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதே மண்ணுங்க நான் இழுத்துட்டு போயிடும். மழை வந்துச்சா போக முடியாது, மேலே ஏற முடியாது, கீழே இறங்க முடியாது. பாருங்க மக்களே, இதுதான் வந்து இந்த கிராமத்துக்கு இப்போ புதுசாக வெட்டிய பாதை ரோடு. இது வந்து அடுத்து வந்து தார் ரோடு போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, தார் ரோடோ இல்லை சிமெண்ட் ரோடோ ஏதோ ஒன்று போடுவாங்க.
போட்டாங்கன்னா இந்த கிராம மக்களுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. பாருங்கள், இந்த இடத்துல எல்லாம் வந்து நம்ம டூ வீலரில் கீழே இறங்கி போகிறது ரொம்ப கஷ்டம். டூ வீலர் மட்டும் இல்லைங்க, ஜீப்பு பிக்கப்பு எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கீழே இறங்கி போகிறது கஷ்டங்க. ஏன்னா வந்து வீல் வந்து நல்லா இழுத்துட்டு போயிருங்க, பிரேக் போட்டால் கூட நிற்காதுங்க. ஏன்னா மண் ரோடு கூட வந்து அங்கங்கே சின்ன சின்ன ஜல்லிக்கல்லாம் இருக்குது. அந்த திட்டு வரைக்கும் அப்படியெல்லாம் காமிக்கல ரோடு. மாரி ஏற்றிட்டாங்க சார்ண்ணா. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து எஸ்டேட்டுங்க. அது கிராம மக்களோட தோட்டங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. ஓ, சைடு ஃபுல்லாக நல்லா கட்டிட்டாங்க சார்ண்ணா. ஓ, சூப்பர், நல்லாவே கட்டியிருக்காங்க சார்ண்ணா. மழை வந்தால் கூட மண் சரிஞ்சு போகாது. ஆமாம் ஆமாம், பரவாயில்ல, சூப்பராக கட்டியிருக்காங்க. மேல் சைடில் வேணால் பார்த்தோன்னா எதாவது டேமேஜ் ஆகும். இங்கேருந்து ரோட்லேருந்து டேமேஜ் ஆகி போகாது, ரோடு டேமேஜ் ஆகாது. மக்களுக்கு பாருங்கள், அருமையாக வெட்டியிருக்காங்க மக்களே. ரோடு வெட்டினது போக இந்த சைடில் வந்து நல்லா தடுப்பு சுவரில் கட்டியிருக்காங்க பாருங்கள். பாருங்கள் எந்தளவுக்கு கட்டியிருக்காங்க பாருங்கள். ஒரு சீனை பெருஞ்சோர் மாதிரி அழகாக சூப்பராக கட்டியிருக்காங்க. இது எல்லாமே எதுக்குன்னா, நம்ம மழை பெஞ்சதுன்னா இந்த பாதையில் இருக்கிற மண், அது போக ரோடு இதெல்லாமே வந்து சரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக நல்ல ஒரு தடுப்பு சுவர் வந்துங்க அழகாக கட்டியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க மக்களே. கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து பண்ணது இந்த கிராம மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. மேல் பகுதியில் வேணால் ஏதாவது மழை பெஞ்சுன்னா மண் வேணால் சரிஞ்சு வந்தாலும் வருங்க. பட் இருந்தாலும் கூட அதை கூட க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா வந்து மண் தானேங்க, அதை எப்படியே வந்து வலிச்சு போட்டு விடலாம். அடுத்து ஒரு மழை பெஞ்சுனா கூட அந்த மண்ணெல்லாம் பார்த்தோன்னா கீழே போயிருங்க. பட் இந்த ரோட்டில் இருக்கிற மண்ணும் ரோடு போட்டதுக்கு பின்னாடி ரோடு டேமேஜ் ஆகுது, ரோடு இடிஞ்சு போயிடுது. அதெல்லாம் வந்து இந்த மாதிரியான தடுப்பு சுவர் கட்டுறதுனால கண்டிப்பாக வந்து போகாதுங்க. ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். இல்லை சார், நான் நல்லாவே கட்டியிருக்கேன் சார். நான் இந்த மாதிரி நான் எங்கேயும் பார்க்கல இல்லையா. நம்மளே வந்து பார்த்தோன்னா இப்போ அரையூர்லாம் பார்த்தோம், மண் வெட்டியிருக்காங்க, ஆனால் இந்த மாதிரிலாம் கட்டலை. வெட்டியிருக்காங்க, ரோடு வெட்டியிருக்காங்க மண் ரோடு, ஆனால் இந்த மாதிரிலாம் கட்டலை. இது வந்து ரொம்ப சூப்பர். எதுவுமே ஆகாது, லைஃப் லாங் வரைக்கும் வரும், பல வருஷங்களாக வரும், பல தலைமுறைகளாக வரும் பார்த்தோன்னா இல்லைங்களா. மெயின் ரோடு நம்ம எப்படி போடுறாங்க அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. ஒரு மெயின் ரோட்டில் எப்படி கட்டியிருக்காங்க அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. பரவாயில்ல, இதெல்லாம் எதிர்பார்க்கல சார். நான் இந்த மாதிரிலாம் கட்டியிருப்பாங்க எதிர்பார்க்கல. இந்த மாதிரி இடத்துல யானை நிற்காது, கீழே வேணும் நிற்கும். கீழே அந்த பெண்டில் வேணும் நிற்கும், இதில் நிற்காது. ஏன்னா இதில் மேலே ஏறதுக்கும் வழி இல்லை. எப்படி போனாலும் மேலேயும் ஏற முடியாது, கீழே இறங்க முடியாது. ஆமாம், அந்த ஒரு பெண்டில் வேணால் என்ன நிற்கும். எனக்கு தெரிஞ்சதுக்கு வண்டியில் டூ வீலரில் மேலே ஏறிடலாம் சார். நான் இறங்குதான் கஷ்டமாக இருக்கும். டூ வீலரில் மேலே ஏறிடலாம், இறங்கும் போது தான் கஷ்டமாக இருக்குது. டூ வீலரில் ஈஸியாக ஏறிடலாம், ஏன்னா ஏற்றம் தானே, ஏற்றம் எப்படி இருந்தாலும் ஏறிடலாம். இறங்கும் போது தான் இழுக்கும். பார்த்து இறங்கலாம். இவங்க இருக்க பழகிருக்கோம், இவங்க எப்படி இறங்கிடுவாங்க. நம்மளை மாதிரி ஆள்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பரவாயில்ல, நிறைய செலவு பண்ணியிருக்காங்க சார். நல்லா செலவு பண்ணி பார்த்தோன்னா வந்து வெட்டினது ஒரு செலவாயிருக்கும், அது மாதிரி இந்த மாதிரி கட்டுறதுக்கும் நிறைய செலவாயிருக்கும். பரவாயில்ல, நிறைய செலவு பண்ணி கட்டியிருக்காங்க. உண்மையிலே பாராட்டணும் இதெல்லாம். அதான் பாறையெல்லாம் உடச்சிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ பெரிய பாறைகள் உடச்சிருக்காங்க பாருங்கள். சைடில் பாருங்க பாரு, அங்கே ஒரு மட்டும் பாறை மட்டும் ஒன்று மண் நிற்கிது, அதோட அப்படியே ஜாயின் பண்ணி கட்டிட்டாங்க போல இருக்குது. இதெல்லாம் நிறைய பெரிய பெரிய பாறையை நோண்டி விட்டு எவ்வளோ நோண்டியிருக்காங்க பாருங்கள். பரவாயில்ல. வேறு இந்த இடத்துல வந்து இந்த போலீஸ் செக் போஸ்ட் தெரியுது. இந்த இடத்துல வந்தவொடனே இப்படி ஒரு டேர்னிங் இந்த இடத்துல அந்த டேர்னிங்கில் இப்படி போய் இறங்கு இந்த ரோடு. சரி சார், நான் அப்படி மேலே போமா. ஆமாம், ஒன்றும் பிரச்சனை, கரெக்டாக இருக்குது போல. அப்படியே சுண்டப்பட்டில் அப்படியே கிராமத்தை பார்த்தோன்னா அப்படியே போகிற வழியில் அப்படியே யாராவது இருந்தாங்கன்னா அப்படியே கேட்டு அப்படியே போயிடலாம். பரவாயில்ல, இது வரைக்கும் போய் வந்ததுனால இதெல்லாம் தெரிஞ்சிடறோண்ணா. இதெல்லாம் நல்லா இருக்கிறோண்ணா, உண்மையில் பாராட்டலாம். நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவன் என்ன நார்மலாக வெட்டி விடுவாங்க, வெட்டி விட்டு பார்த்தோன்னா சைடில் வந்து பார்த்தோன்னா வந்து எல்லாம் வெட்டி விட்டு மண் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். என்ன இவ்வளோ தடுப்பு சுவரே பெருசாக கட்டியிருக்காங்க. இவ்வளோ பெரிய தடுப்பு சுவர்னா பெரிய விஷயம். நிறைய செலவும் ஆயிருக்கும்.
மக்களே, இந்த நீலகிரி மாவட்டத்தில் இந்த மாதிரியான கிராமங்கள்லாம் நிறையா இருக்குங்க. அதாவது பாதை இல்லாத கிராமங்கள். அந்த மாதிரியான கிராமங்களுக்கெல்லாம் இப்போ வந்து அரசு முயற்சி எடுத்து இந்த மாதிரி ரோடெல்லாம் வெட்டி கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஒரு பாராட்ட வேண்டிய விஷயங்க. இன்னும் இந்த மாதிரியான கிராமங்கள் நிறையா இருக்குது. அந்த மாதிரியான கிராமங்களுக்கெல்லாம் இதே மாதிரி ரோடு கிடச்சுன்னா அந்த கிராம மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏற்கனவே சரவணபுரம் டயர்டு வேறு, கால் லோடு இருக்கு. இல்லை, காலையில் லோடு வேறு இருக்குன்னு இல்லை, அதில் வேறு டயர்டாக இருக்கு. அதனால தான் இன்றைக்கி வரக்கு லேட்டாகி போச்சு. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். மெல்லமாக போயிட்டு வரலாம். நம்ம ஒரு அதிகபட்ச டைம் 5 மணி, அதுக்குள்ளே மேலே வந்துடணும். கிளைமேட் நல்லா இருக்குது, மோடமாக இருக்குனாலே. இருந்தாலும் கொஞ்சம் உஷ்ணமாக தான் இருக்குது. அப்படியே ரோட்லேயே போய் அப்படியே இறங்கிடலாம். மக்களை, இதுதான் சுண்டப்பட்டி அப்படிங்கிற கிராமம். ஓரளவு பகுதியை சுற்றி பார்த்தாச்சு. எல்லாம் வந்து கிராமத்தோட குடியிருப்பு பகுதிகள். இங்கே வந்து ஒரு கிரவுண்டு, அங்கன்வாடி மையம். இதான் பால்வாடியா சார்ண்ணா? பால்வாடி, அங்கன்வாடி மையம் போட்டிருக்கு. மக்களே, இப்போ சுண்டப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தை நம்ம வந்து மெயின் ரோட்டில், அதாவது மாமரம் அப்படிங்கிற மெயின் ரோட்டில் இருந்து, அதாவது மாமரம் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு டீ எஸ்டேட் வழியாக மேலே ஏறி வந்துங்க. சுண்டப்பட்டி அப்படிங்கிற கிராம பகுதிக்கு வந்துங்க. அங்கேருந்து கிராமத்தோட எண்ணில் போய் அங்கே ஒரு கோயில் இருக்குது. கோவில் பக்கத்தில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த கிராமத்துக்கு வெட்டிய ரோடு, புதுசாக வெட்டிய ரோடு, இதெல்லாம் பார்த்துட்டுங்க இப்போ வந்து இங்கேருந்து நம்ம இப்போ கிளம்புறோங்க. இங்கேருந்து கிளம்பி இந்த பாதையில் இப்போ மறுபடியும் நடந்து போக போகிறோம். இதில் போனோம்னா அடுத்து இன்னொரு கிராமம் இருக்குங்க. அது வந்து அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களுக்கு காமிக்க போகிறேங்க. ஓகேங்க, அடுத்த ஒரு வீடியோ பதிவில் மீண்டும் சந்திப்போம்.
இதோட சுண்டப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தோட பதிவு முடிஞ்சதுங்க.